வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதுகு வலி. நிறைய பேருக்கு ஆஃபீஸில் பல மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, பின்னாடி உங்களுக்கு ஒரு சின்னதாக முதுகு வலி லைட்டாக ஒரு சின்ன பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துளசி இலை, ஒரு கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு. இதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் தண்ணி அப்படின்றது கிட்டத்தட்ட 200 ml 300 ml தண்ணி வந்துடுங்க. ஒரு 300 ml தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 300 ml தண்ணி எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றிடுங்க. துளசி இலை ஒரு 10 15 துளசி இலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத, உங்களுடைய முதுவலி அதிகமாக இருந்தால் ஒரு 15 துளசி இலை எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாக தான், ரொம்ப குறைவான முதுவலி தான், ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் எனக்கு இந்த முதுவலி வருது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்த பிறகு தான் எனக்கு இந்த முதுவலி வருது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 துளசி இலை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 துளசி இலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன சட்டியில் நீங்கள் அதை ஊற்றிடுங்க. இந்த துளசி இலையும் பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம காஃபி டீ எப்படி பால் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி, துளசி இலையோட தண்ணியை ஊற்றி ஒரு கொதி நிலையில் கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொதி நிலையில் கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ண பிறகு ஒரு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துகிட்டு நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கழித்து எனக்கு இந்த முதுகு வலி வருது அப்படின்னு சொல்லும்போது, அந்த முதுவலி இப்போ ஒரு நாளைக்கு நிறைய பேர் 8லேருந்து 10 மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான் நிறைய பேருக்கு அந்த முதுவலி ஆரம்பிக்கும். இப்போ முதுவலி ஆரம்பிக்கிற உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லேசாக முதுவலி அப்படி இப்படின்னு எந்திரிச்சு நிறைய பேர் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி முதுவை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் காலையில் இதை ரெடி பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு போங்க. ஒரு 12 மணி போல், 12லேருந்து 1 மணி போல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கப்பு நிறையா ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிங்க. உங்களுடைய முதுவலி அதுக்கப்புறம் எங்கே போச்சு அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முதுவலி ரொம்ப குறைஞ்சிருங்க. நிறையா பேருக்கு முதுவலியே முழுமையாக முதுவலி இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு முதுவலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. எனக்கு தொடர்ந்து குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க 10 நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முதுவலி உங்களுக்கு ரொம்ப அருமையாக குறைஞ்சிருங்க. அது குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து, ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும், இல்லை எனக்கு திரும்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னீங்கனாக்கா, நீங்கள் தொடர்ந்து குடிக்காமல் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் குடிச்சுக்கோங்க. உங்களுடைய முதுவலி முழுமையாக குணமடையும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுமையாக அப்படியே ஒரு மாதம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னு சொல்லாமல், வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த நம்மளுடைய துளசி இலையும் ப்ளஸ் தண்ணி உப்பு கொஞ்சம் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வர்றீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இது ஒரு சின்ன கஷாயம் மாதிரி தான். ஸோ கஷாயம்னு சொல்ல முடியாது, கஷாயத்தோடு இணைஞ்ச மாதிரி தான் இது. முழுமையாக கஷாயன்றது வேறு. நீங்கள் துளசி இலை ப்ளஸ் உப்பு தண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் கஷாயம் மாதிரி ஆயிரும். நீங்கள் முதுவலி போன பிறகு, இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் முதுகு வலிக்காக 10 15 நாள் குடிச்சிட்டு வந்த பிறகு முதுவலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு முழுமையாக நிப்பாட்டாமல், அதில் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, முதுவலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாரம் ஒரு முறை நீங்கள் இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. முழுமையாக உங்களுடைய முதுவலி ரொம்ப நல்லா ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது அதிகமாக யாருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் முன்னாடியே 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொன்று, இதை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு டெய்லி நைட்டு ஒரு சின்ன வெள்ளைப்பூடு, ஒரு கீத்து வெள்ளைப்பூடு மட்டும் எடுத்து நீங்கள் மாத்திரை மாதிரி அப்படியே எடுத்து தண்ணியில் அப்படியே எடுத்து நீங்கள் மிழுங்கிட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. இதை நீங்கள் 2யும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முதுகு வலி பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.